ப்ரெக்னன்சி ஜர்னியில் ஸ்கேன்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு 5th மந்த் ஸ்கேன் இதெல்லாம் ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க. 5th மந்த் ஸ்கேன் எடுக்கிறப்போ அந்த ஸ்கேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. பேபி மூமெண்ட்ஸ் பார்க்கலாம், பேபியோட கை கால் பாடி பொசிஷன் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பேபி மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் 32 வீக்ஸ் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் 32 வீக்ஸ் க்ரோத் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் என் டாக்டர் கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வந்துட்டு நாட் நெசசரி 37 வீக்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் நாங்கள் ஜிஹெச்ல வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் என்ட்ரி போட போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே இருக்க ஜிஹெச் டாக்டர் என்ன சொன்னாங்க, 32 வீக்ஸ் ஸ்கேன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு 34 வீக்ஸ் இருந்தாலும் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போய் ஸ்கேன் எடுக்கப்போ பேபி ஹெட் வந்துட்டு சைஸ் ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த செஃபாலிக் பொசிஷன் பேபி தலை கீழே தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது தலை கீழே இருக்குன்னு கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சைஸ் சிக்ஸாக இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு எங்கள் டாக்டர் கிட்ட போனோம். அவங்க எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது டெஸ்ட்டில். ஸோ வந்துட்டு ஹெட் சைஸ் ஸ்மாலாக இருக்கிறது பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, பேபி வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு பேபி வெயிட் கெயின்காக சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தா 3rd மந்த்லேருந்து என்னோட ஃபுட் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரட் சாப்பிடலாம், கேபேஜ் ஆட் பண்ணலாம் மட்டும் தான் சொன்னாங்க. அந்த 3rd மந்த்க்கு அப்புறம் நான்வெஜ் மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஆனால் டைமிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் நான்வெஜ் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிட்டு. ஆனால் நைட் டைமில் நோ நான்வெஜ், அதுக்கு பதிலாக கர்ட் ரைஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஜர்னியில் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வரும். ஆனால் லாஸ்ட்டாக உங்கள் பாடியும் பேபியும் சேஃபாக இருந்தால் அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெலிவரி பண்ணி எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.